பாலாஜி அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார், அவரை விடுவிக்கப்பட்டிருக்கிறார், எப்படி வேணும் வச்சுக்கலாம். அவர் வந்து டாஸ்மாக் டிபார்ட்மெண்ட் இப்போ இல்லாதனால இப்போ இங்கே மையம் ஆகணும். அதுக்கு முன்னாடி டாஸ்மாக் ஊழல் இங்கே மையம் கொண்டு இருந்தது. இப்போ அந்த மையம் மாறி மணல் கொள்ளையில் மாறி இப்போ அது இப்போ மையம் கொண்டுருச்சு. அதுக்காக தான் அவரை விடுவிச்சு விட்டுருக்காங்கன்னு தெரியல. இப்போ அவருக்கு டிபார்ட்மெண்ட் அதை ஒதுக்கியிருக்காங்களான்னு தெரியல. இப்போ பூரா எங்கே போனால் பார்த்தாலும் மிக மிக வேகமாக அனுமதிக்கப்பட்டதற்கு அதிகமாக பொதுப்பணித்துறையே நேரடியாக ஒரு பர்மிட் போட்டுட்டு ஒரு பர்மிட்டை போட்டு அந்த ஒரு பர்மிட்டில் 100 லாரி ஓட்டணும். ஒரு 2 புக்லீன் வந்து வேலை செய்ய வேண்டிய இடத்துல 20 புக்லீன் வேலை செய்யலாம். யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. கேட்டால் அந்த தாசில்தாரை லாரி விட்டு அடிச்சிடலாம். ஏதாவது யோக்கியமான தாசில்தார் போய் ஏதாவது கேட்டார்னா வச்சு நீ கொடுக்குற காசை வாங்கிட்டு போவேன், நான் இதெல்லாம் கேட்க சொன்னான், வேணும்னா சொல்லு, உனக்கு வந்து ஒரு லாரிக்கு ஒருவன் கணக்கு கொடுத்துட்றான் அப்படின்னு சொல்லுவான். எந்த முனிசிப்பும் கேட்கறது இல்லை, எவனும் என்றதும் இல்லை, பார்க்குறதும் இல்லை. ஒரு பிடபிள்யூடி தான் அவங்க வீட்லேயே படுத்துக்கிறான். பிடபிள்யூடி போய் ஒரு இடத்துலையாவது மணல் கோரியை போய் பார்க்குறான்னா கிடையாது. காரணம் அவ்வளவு பணம், அவ்வளோ லஞ்சம். ஒரு பிடபிள்யூ டிரான்ஸ்ஃபருக்கு 25 லட்சம் ரூபாய் டிரான்ஸ்ஃபருக்கு. பிடபிள்யூ டிரான்ஸ்ஃபருக்கு 25 லட்சம் ரூபாய். எஸ்சிக்கு எவ்வளோ தெரியுமா? 2 கோடி. நீங்கள் எங்கேயாவது பார்த்துருப்பீங்களா? எங்கேயாவது கேட்டிருப்பீங்களா? இந்த 2 கோடி எங்கேருந்து எடுப்போம்? இங்கே தான் நல்ல மனமுங்க. பாலாஜிக்கு வருவாங்க வந்து டிபார்ட்மெண்ட் மாற்றிருக்காங்க. டாஸ்மாக்லேருந்து மணல் கொள்ளைக்கு மாற்றிருக்காங்க. அவ்வளோதான் சார். தொடர்ந்து கொங்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா தனியாக வயசான முதியோர்கள் வீட்டில் வந்து திருட்டு கொலை நடந்துகிட்டே இருக்குது. எங்க சட்டம் ஒழுங்கை பார்க்கறதுக்கு அவங்களுக்கு எங்கே நேரம்? அவர் முதலமைச்சர் ரோட் ஷோ நடத்துகிறாருன்னு போய் 3000 போலீஸ் நிற்கிறான். 700 பேர் ஆள் ஜனங்க நிற்கிறான், 3000 பேர் போலீஸ் நிற்கிறான். போலீஸ் அங்கே போய்ட்டு அங்கே ஏன் பண்ண மாட்டா தெரியுது. நீங்கள் பாருங்கள், கணக்கெடுத்து பாருங்கள். என்னைக்கெல்லாம் ஸ்டாலின் ரோட் ஷோ போகிறாரோ அன்றைக்கி தான் இந்த மாதிரி கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, செயின் திருட்டு எல்லாம் நடக்குது. தனியாக முதியோர்கள் தனியாக இருக்கிற வீடுகள்லாம் கொலை நடக்கிறது எல்லாம் கணக்கு பாருங்கள். டேட்டா கொடுக்க சொல்லு டிஜிபி. நான் கரூர்லேருந்து டிஜிபி கேட்குறேன், தேதி வாரியாக நீ குற்றங்கள் இன்னைக்கு என்னென்னைக்கு குற்றங்கள் நடந்ததுன்னு பட்டியல் கொடு. முதலமைச்சருடைய ரோட் ஷோ அன்னைக்கு தான் நடக்குது தமிழ்நாட்டில் அதிகமாக. காரணம் ரோட் ஷோவுக்கு இவ்வளவு காவல்துறை பயன்படுத்தப்படுவதா? சப் இன்ஸ்பெக்டர் போயிடறான், இன்ஸ்பெக்டர் போகிறான், டிஎஸ்பி போயிடறான். கடைசியில் பார்த்தா ரைட்டு உட்காந்துருக்காங்க ஒரு ஸ்டேஷனில். அந்த ஆள் மைக் எடுத்துக்கிட்டு பேசுறதுக்கு டைம் கூட இல்லை. கேஸ் கொண்டு போய் கொடுத்தா எவன் வாங்குவோம்? எந்த ஸ்டேஷனில் ஆள் இருக்கு? 2014 பாரதத்துடைய ஆட்சி பொறுப்பு கொண்ட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து இந்த 11 ஆண்டு காலமாக உலகத்தின் வரலாற்றில் ஒரு 130-140 கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு மிகப்பெரிய தேசத்தை வளர்ச்சி பாதையிலே மட்டும் ஆண்டுக்காண்டு ஏற்றம் இருக்கும். ஆனால் தொடர்ந்து ஏறுமுகமாகவே ஏற்றுப்பாதையில் கொண்டு செலுத்திய பெருமைமிக்க ஆட்சியை கடந்த 11 ஆண்டு காலமாக நடத்தியிருக்கிறார். 2014 அவர் பிரதம அமைச்சராக பொறுப்பேற்ற போது முதல் நிதிநிலை அறிக்கையில் இந்தியா டிஜிட்டல் இந்தியா திட்டத்தில் 67,000 கோடி ரூபாய் அதற்கென்று ஓராண்டு காலத்திலே உள்கட்டமைப்புகளை உருவாக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகளோடு டிஜிட்டல் இந்தியா திட்டத்தை மூலமாக
துறையிலும் முன்னேற்றத்தை கொண்டு வந்து இன்றைக்கு யாருடைய எதிர்பார்ப்பும் இல்லாமல், பிற எந்த நாடுகளினுடைய உதவியும் இல்லாமல் நீர்மூழ்கி கப்பலையும் ஆகாய விமானங்களையும் போர் விமானங்களையும் தரையிலே இயங்குகிற பீரங்கிகளையும் இந்திய ராணுவம் பயன்படுத்துகிற அத்தனை தளவாடங்களையும் பிற நாடுகளுடைய தயாரிப்புக்கு இணையாக அல்ல, மிகையாகவே இன்றைக்கு தயாரிக்கின்ற வல்லமையை இந்த நாடு பெற்றிருக்கிறது. நடைபெற்று முடிந்த ஆபரேஷன் சிந்தூர் தீவிரவாதிகளை அழிப்பதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கையில் பயன்படுத்தப்பட்ட அனைத்து ஆயுதங்களும் இந்தியாவிலே தயாரிக்கப்பட்டது. உலகத்திற்கு இன்றைக்கு இந்திய எத்தகைய வல்லமை மிக்க நாடு என்பதை உணர்த்தி இருக்கிறார். இப்பொழுது கூட அதே போல தமிழகத்திற்கு கடந்த 11 ஆண்டு காலம் அதற்கு முன்பு இருந்த ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழகம் அங்க வைத்த ஆட்சி, யூபி ஆட்சி, அவர்கள் இந்த 11 முந்தைய 11 என்ற கணக்கு பார்த்து 2014க்கு முன்பு இருந்த 11 ஆண்டுகள், 2014க்கு பின்பு இருந்த 11 ஆண்டுகள் என்று பார்க்கிற போது தமிழகத்திற்கு முன்பு பெற்ற நிதி, முன்பு பெற்ற வளர்ச்சி இவைகளை விட 3 மடங்கு 5 மடங்கு எல்லா துறைகளும் வளர்ச்சி பெற்றிருக்கிறது. தனித்தனியாக நான் குறிப்பிட விரும்பவில்லை. அவர்கள் பெத்தாம்போக்காக இது வேண்டால் சொல்லிக் கொண்டு போகலாம். இப்பொழுது கூட முடியுமா? ஒரு காலத்திலே மங்கை சூதகமானால் கங்கையில் குளிக்கலாம், கங்கையே சூதகமானால் எங்கே போவது என்ற வாசகம் மிக பிரபலமான வாசகம். ஆனால் இதற்காக சொல்லப்பட்டது கங்கை சூதகமாகிவிட்டது, தங்கை அசுத்தமாகிவிட்டது என்று உலகத்திலே இருக்கிற அத்தனை பேரும் வந்து பார்த்தால் இந்தியாவை பார்த்துட்டு போகிற போது அசுத்தமான கங்கை என்று சொல்லுகிற நிலை இருந்தது. இன்றைக்கு சுத்தமான கங்கை, கங்கையே சுத்தப்படுத்த விட்டது. கங்கை சூதகமானால் கங்கையில் குளிக்கலாம், கங்கையே சூதகமானால் என்ன செய்வது என்று கேட்ட கேள்விக்கு பதில், கங்கையினுடைய சூதகத்தையே அகற்றி கங்கையிலே சுத்தப்படுத்தி இன்றைக்கு சுத்தமான கங்கையை உருவாக்குகிற நிலை ஏற்பட்டிருப்பது போலவே காவேரியும் சுத்தப்படுத்துவதற்கு காவேரி நதியிலே அப்பொழுது அது ஓடுகிற பாதைக்கு அருகாமல் இருக்கிற நகரங்களில் இருந்து வெளியேற்றப்படுகிற கழிவுநீர் ஆற்றிலே கலப்பதற்கு முன்பு சுத்தப்படுத்தி கலக்கப்படும். அதுவே காவேரி நதியை வந்து இணைகிற கிளை நதிகள் சேலம் பகுதியில் இருக்கிற திருமணி முத்தாராக இருந்தாலும், இந்த கரூர் பகுதியில் இருக்கிற அமராவதியாக இருந்தாலும், நொய்யல் ஆறாக இருந்தாலும், இன்னும் சில பல சிறிய சிறிய நதிகள் காவேரியிலே கலப்பதற்கு முன்பு அந்த நீர் சுத்தப்படுத்தப்பட்டு அதற்கு பின்புதான் சுத்தமான நீர் தான் காவேரியிலே கலக்க வேண்டும் என்பதற்கான ஒரு திட்டம். அந்த திட்டத்திற்கு நடந்தாய் வாழி காவேரி இந்த திட்டத்தை முதலில் அறிமுகப்படுத்தி மத்திய அரசிற்கு அனுமதிக்கு 2020 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி, இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி பாரத பிரதமரிடம் அவர் வேண்டுகோள் விடுத்தார். அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு 11,900 கோடி ரூபாய் அதற்கு நிதி ஒதுக்கீடு ஏற்றுக்கொள்ளப்பட்டு இந்த ஆண்டு 990 கோடி ரூபாய் நிதி
மத்திய அரசு வழங்கிவிட்டது. நடந்தாய் வாழி காவேரி திட்டத்திற்கு 990 கோடி ரூபாயை கொடுத்திருக்க. ஆனால் தமிழக அரசு இன்னும் வாயை திறக்கல. இந்த பணம் வந்துருச்சு, நாங்கள் திட்டத்தை ஆரம்பிக்க போகிறோம், இதெல்லாம் எதுவுமே கிடையாது. வருவாங்க இன்னொரு 1 மாதம் 2 மாதம் கழிச்சு முதலமைச்சருடைய 1 டன் அறிக்கை 110வது விதியின் கீழ் புதிய திட்டம் கடந்தாய் வாழி காவேரி அதிலே ஓடுகிறார் கலைஞர் என்று என்ன கலைஞர் வருகிறார் அல்லது கலைஞர் திட்டம் என்ற பெயரை சொல்லி ஏதாவது ஒரு பொம்மாத்து வேலைகளை பார்ப்பாங்க. ஆனால் எதற்காக இதை குறிப்பிடுகிறேன் என்றால் அவர்களை சாட வேண்டும் என்பதற்காக அல்ல, தமிழ்நாட்டு வரலாற்றிலேயும் தமிழகத்திற்கும் மிக 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 அதிகமான நிதியை கொடுப்பதும் அதிக திட்டங்களை கொடுப்பதும் எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் தமிழகத்தை வழிநடத்துவதும் தொடர்ந்து பாரத பிரதமர் செய்து கொண்டுதான் இருக்கிறார். வருகிற 21ஆம் தேதி கூட வருகிறார். ஒசூரில் நிகழ்ச்சி 4000 கோடி ரூபாய்க்கான திட்டங்களை தொடங்க போகிறார். அதை அவரை பொறுத்தவரை பாரத பிரதமர் நரேந்திர மோடியை பொறுத்தவரை தமிழகம் ஒன்றுதான், குஜராத்தும் ஒன்றுதான், மேற்கு வங்கம் ஒன்றுதான், கர்நாடகம் ஒன்றுதான். இந்த தேசம், இந்த தேசத்தின் பாதுகாப்பு, இந்த தேசத்தின் வளர்ச்சி, இந்த தேச மக்களினுடைய நாகரிகம், பண்பாடு, இவர்களின் உயர்வு, இதற்காகவே வாழ்கிறவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அவருடைய சாதனைகளை விளக்குவதற்கு 11 ஆண்டு கால சாதனைகளை விளக்குவதற்கு இன்றைக்கு மாவட்ட அளவிலே இது போன்ற நிகழ்ச்சிகளை ஆரம்பித்திருக்கிறோம். தொடர்ந்து ஒன்றிய அளவிலே, கிராம அளவிலே சின்ன சின்ன பொதுக்கூட்டங்கள், பெரிய கூட்டங்கள் என்று 11 ஆண்டு கால சாதனை விளக்க நிகழ்ச்சிகளை தொடர்ந்து விளக்கி 2026இல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை அகற்றிவிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமைப்பு, அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு இன்றைக்கு தொடர்ந்து நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். தமிழக வாழ்வு உரிமை கட்சி வேல்முருகன் பற்றி டிவிக்கு விஜய் அவரை பற்றி விமர்சனம் பண்ணியிருக்காரு. வாழ்வு உரிமை கட்சியை பற்றி வெற்றி கழகத்துக்காக விமர்சித்திருக்காரு. அப்போ வெற்றி கழகத்துக்கு போய் கேட்க வேண்டியதானே? நாங்கள் இவரை பற்றி அவர் விமர்சித்தா அவருக்கு பதில் சொல்லணும், அவரை பற்றி இவர் விமர்சனம் இவர் பதில் சொல்லுவோம். நாங்கள் என்ன பதில் சொல்லுவோம்? நாங்கள் எங்களுக்கு அது கிட்ட சம்பந்தம். அவரை பற்றி அவர் விமர்சனத்துக்கு ஆளாகி இருக்கிற அவரை பதில் சொல்லுவோம். ஆமாம், இந்த திட்டத்தை அவர் தான் முதல் கொண்டு வந்தார். அவர் தான் 20 பண்ணார். அதுக்காக 90 கோடி ரூபா மத்திய அரசு வழங்கியிருக்கு. வழங்கினதுனால இது முதல் தேவையான திட்டம். எல்லாருக்கும் குடிநீர் இதில் தான் எடுக்கிறோம். எல்லா பெருநகர்களுக்கும் காவேரி குடிநீர் தான். ராமநாதபுரம் வரைக்கும் குடிநீர் தான் போகுது. ஆக சுத்தமான குடிநீர் கொடுக்கணும். ஆக ஒரு உன்னதமான திட்டத்தை அப்ரூவ் பண்ணியிருக்கார் பாரத பிரதமர். அதுக்கான நிதியும் கொடுத்துருக்கார். முயற்சியை நீங்கள் தான் முதல் எடுத்தீங்க, அதனால் உங்களுக்கு நன்றி சொல்லணும். நாங்கள் உங்களை பார்த்து விவசாயி இல்லைங்கிறாரு, ஆனால் நீங்கள் விவசாயிகளுக்கு எவ்வளவோ செஞ்சுருக்கீங்க. அதனால் அவரை பாராட்டுறதுக்காகவும் ஒரு நன்றி சொல்கிறதுக்காகவும் முருகபக்தர் மாநாட்டுக்கு அழைச்சிருக்கேன். முருகபக்தர் மாநாட்டுக்கு அழைச்சிருக்கேன். யார் கூப்பிடும் போது வரணும்னு சொல்லுவோம். புதிய தடுப்பணம் கட்ட முடியாமல் இருக்கு. லோக்கலில் கேளுங்க, செந்தில் பாலாஜி உண்டா கேளுங்க. இப்போ நம்ம இருக்கிற ஆரம்பிச்ச திட்டம் அதான் இப்போ ஆட்சியில் இருக்கிறவங்க தானே அவங்க. ஆட்சியில் அவங்க எதை தான் அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது ஆரம்பிக்கப்பட்ட திட்டங்கள் எவ்வளோ பாதியில் விட்டாங்க. அங்கே கூட சப்ளஸ் வாட்டர் போகிறதுக்கான திட்டங்கள் 250 ஏரியில் தண்ணி நிரப்பணுங்கிற திட்டம், திருமணிமுத்தாரோட காவேரி இணைக்கிற திட்டம், இவைகளெல்லாம் கிடப்பில் போடப்பட்டது. பொதுவாகவே திமுக அரசாங்கம் விளம்பரத்திலே காட்டுகிற ஆர்வம் செயலிலே கிடையாது. எல்லா திட்டங்களையும் தொடங்கி வைப்பார். திட்டங்களை தொடங்கி வைப்பதற்கு வேணால் ஸ்டாலின் வருவார். ஆனால் தொடங்கப்பட்ட திட்டம் நிறைவேறி இருக்குதான்னு எங்கேயாவது ஆய்வு நடத்தி இருக்கிறாருன்னா கிடையாது. ஆய்வு நடத்திருக்கிற இடத்துலையும் என்ன பண்ணுறாரு? நலத்திட்ட உதவி வழங்கிட்டு போயிடுறாரு. திட்டங்களை ஆய்வு செய்வதற்கு அவர்களிடம் அதிகாரிகளுக்கு வேறு வேலையும் இல்லை. அதிகாரிகளை வேலை வாங்குறதுக்கு இவங்களுக்கு தெரியல. ஏன்னா அதிகாரிகளை இவங்களுக்கு பணம் வாங்கி கொடுக்கறதுக்கு புரோக்கர்களாக பயன்படுத்துறதுனால அதிகாரிகள் கெட்டு போயிட்டாங்க. பத்திரப்பதிவில் பார்த்தீங்கன்னாலும் சரி, டாஸ்மாகில் பார்த்தீங்கன்னாலும் சரி, எங்கெங்கே பார்த்தீங்கன்னா மக்கள் நடமாட்டம் எதில் அதிகம் இருக்கோ அங்கெல்லாம் கொள்ளை அதிகமாக இருக்குது.
இந்த அமௌண்ட் முதல் கட்டது இல்லை இந்த ஆண்டு முதல் கட்ட இனிஷியல் எஸ்டிமேஷன் ஃபார்மேஷன் டிபார்ட்மெண்ட் ஃபார்மிங் ஒரு பெரிய திட்டம் 11,900 கோடி ஃபஸ்ட் அப்ரூவல் நம்ம கொடுத்துருக்காரு. பேசிக் ஸ்ட்ரக்சர் இன்னும் நிறையா வரும். வந்தால் தான் முடியும். இன்னும் எத்தனை நகராட்சிகளுக்கு சில சுத்திகரிப்புகளை கொண்டு வரணும். இது அதோடு மட்டுமல்ல, இது ஒரு பெரிய மக்கள் நல்வாழ்வு திட்டமும் கூடவே காவேரி சுத்தப்படுத்தணுங்கிறதுல மாறுபட்ட கருத்து யாருக்கும் இருக்க முடியாது. முதலமைச்சர் ஸ்டாலினுக்கே இருக்காது மாறுபட்ட கருத்து. ஆனால் அதை முறையாக செய்யணும். இதில் காசு எவ்வளோ வரும், இது ஏவா வேலை விட்டு வாங்கலாமா, துறைமுருகன் விட்டு வாங்கலாமா, துறைமுருகன் போனால் பாய்த்தான தப்பு மீதி கொடுக்க மாட்டாரு அப்படின்னு பயந்துக்கிட்டு இருந்தாலும் வேலைக்காக என்ன நீலடியில் வந்து அந்த வரலாற்று ஆய்வு வந்து நீங்கள் இது வரைக்கும் அங்கீகரிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல். அது ஒரு பெரிய விஷயங்க. நமக்கெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. அது வந்து அப்புறம் அதுக்கான அமைச்சர் பதில் சொல்லிட்டாரு. இது வந்து 800 வருஷத்துக்கான விஷயம் தான். என்ன இவங்க சொல்கிற மாதிரி 1400 விஷயம் 2000 வரைக்குமே இல்லைன்னு அவர் சொல்கிறாரு. இவங்க இப்படி சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் ஆராய்ச்சியாளர்கள் தான் அப்படி சொல்லணும். நாம் என்ன சொல்ல முடியும்? ஆக மாறுபட்ட கருத்து வருதுன்னா ஒரு இதை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தால் அதை சரிப்படுத்திட்டு தான் அறிவிக்கணும். ஏன்னா வரலாற்று பிழையாயிடக்கூடாது. ஆக வரலாற்று பிள்ளைகள் ஏற்பட்டு விடக்கூடாது. ஏன்னா உலக நாடுகள் நம்ம வந்து பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிடும். ஆகவே அதுக்காக வெயிட் பண்ணுறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆக அது சரியான முறையில் சரியான தகவலுக்காக மத்திய அரசு காத்திருக்கு.